அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாலா வயர் கம்பெனி சார்பாக எங்களோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணி தர எல்லா நல் உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல்ன்றோம். நாங்கள் வீட்டில் இந்த வீடியோ எதுக்காண்டினா, நாங்கள் வீட்டில் இன்னைக்கு தைப்பொங்கல் எப்படி கொண்டாடணுன்ற காட்டுற இந்த வீடியோ. நான் வந்து காலையில் சாமி எல்லாமே சுத்தப்படுத்தி விளக்கெல்லாம் விளக்கி சுத்தப்படுத்தி சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றிருக்கேன். இன்னைக்கு நான் வச்ச பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சேன். சக்கரை பொங்கல் வச்சு இன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கல்ன்றோம். அதே மாதிரி உழவர் திருநாள் ஏன் சொல்றோம்னா, உழவர்கள் நமக்காண்டி படைச்ச எல்லா காய்கறிகளையும் நம்மளால முடிஞ்ச காய்கறி எல்லாம் வாங்கி சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்றது, அது உழவர்களுக்கு நம்ம செய்யற ஒரு நன்றி. அதனால நான் பசங்களுக்கு பிடிச்ச காய், எனக்கு பிடிச்ச காய் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது என்ன சேனக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை மொச்சை, சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரை பூசணி. இன்னைக்கு பெரும்பாலும் சக்கரை பூசணி பச்சை மொச்சையும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. பனங்கிழங்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. தேங்காய் எல்லாமே என்னால் எங்க ஏரியாவில் கிடைச்ச எல்லா காய்களுமே நான் வாங்கியிருக்கேன். சாமி கும்பிட்றதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் மத்தியானம் சமைச்சு சாப்பிட போறேன். அப்புறம் வந்து என்ன புதுசா நம்ம சேனல்ல என்ன தைப்பொங்கல் வீடியோன்னு கேக்குறீங்களா? நேத்து தைப்பொங்கலுக்கு முதல் நாள் லாஸ்டா எனக்கு வயர் வாங்கின ஒரு சகோதரர் யாருன்னா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குது பாத்தீங்களா, அந்த வாடிவாசல்னு சொல்லுவாங்க, அங்கனக்குள்ள இருக்க ஒரு சகோதரர் வந்துதான் என்கிட்ட நேற்று வயர் வாங்கிட்டு போனாரு. அவர் ரெகுலரா நம்மகிட்ட ஒரு வருஷமா வயர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஞாபகம் வந்துச்சு காலையில. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நாளைக்கு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது பாத்தீங்களா, அதை பாக்குறக்காண்டி வந்திருக்காங்க. அவங்க எங்களையும் இன்வைட் பண்ணாங்க, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப பாத்துட்டு வரோம்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்க தமிழர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூர்ன்ற இடம் வந்து உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவு ஃபேமஸ் ஆனது இந்த ஜல்லிக்கட்டுனால. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப க்ரௌடா இருக்கும். எப்படி சொல்றேன், நான் இது வரைக்கும் போனதில்ல. வீட்டுக்கார பசங்க எல்லாம் போயிருக்காங்க, ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனாலதான் நான் போனதில்ல. முயற்சி பண்ணுவோம் அடுத்த இந்த வருஷம் போறதுக்கு. அப்புறம் வந்து இந்த வாரம் ஃபுல்லாமே மதுரை ஃபுல்லா ரசம் தான் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, நாளைக்கு அலங்காநல்லூர், அதுக்கடுத்து பாலமேடு. இந்த வாரம் ஃபுல்லாமே சூப்பரா இருக்கும். மதுரையே வந்து திருவிழா கோலமா இருக்கும். அதனால ஒரு வாரமே வந்து அந்த ஒரு விஷயமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு இதை பத்தி, அதாவது நீங்களும் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்க்கணும். டிவில நிறைய சேனல்ல காட்டுறாங்க, பாருங்க. அதுவுமே ஒரு உழவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தைப்பொங்கல் வந்து எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா இருக்கணும். அந்த அளவு நம்ம மனசுல நினைச்ச ஒவ்வொரு விஷயம், தொழிலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வீட்டுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், கண்டிப்பா நடக்காதது இந்த வருஷம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வருஷத்தை துவக்கம். நன்றி.